அனைவருக்கும் வணக்கம். நான் வரலட்சுமி. ஸ்கூல் போகிற சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி தான், வேலைக்கு போகிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி தான், கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி தான், கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி தான், காசு கையில் இருந்தாலும் சரி தான், காசு கையில் இல்லாட்டாலும் சரி தான், எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை என்னென்னா ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது நம்ம உடம்புல கார்டிசோல் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கும். இது நம்ம ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. பல நோய்கள் வரும். இதனை நம்ம சில உணவு முறைகள் மூலம் தவிர்க்கலாம். 1 மெக்னீசியம் நிறைந்த உணவுகள், 2 விட்டமின் பியில் ஹாப்பி ஹார்மோன்கள் ஆகிய செரோட்டோனின், டோபமைன் போன்ற ஹார்மோன்ஸ்லாம் சுரக்குது. நம்பர் 3 ஒமேகா 3 உணவு வகைகளை எடுத்துக்கும் போது நம்முடைய கார்டிசோல் ஹார்மோன், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடம்பின் மேல் உள்ள ரணங்கள் மற்றும் உடம்புக்குள்ளே இருக்கிற ரணங்களையும் மாற்றுற தன்மை இந்த ஒமேகா 3 உணவுக்கு உண்டு. நம்பர் 4 ப்ரீபயாட்டிக் மற்றும் ப்ரோபயாட்டிக். ப்ரீபயாட்டிக்கில் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் இருக்குது. ப்ரோபயாட்டிக் என்பது தயிர், மோர் போன்ற பிடிக்க வைத்த உணவுகள். இந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நம்முடைய கட் அதாவது குடல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதனால் கட் பிரெயின் ஆக்சிஸ் மூலமாக நம்முடைய கார்டிசோல் ஹார்மோன் உற்பத்தி குறைகிறது. நம்பர் 5 வாட்டர். ஸோ நம்ம உடம்புல ஈரத்தன்மை குறையும் போது வாசோப்ரெசின் என்ற ஹார்மோனு அதிகமாக உற்பத்தி ஆகுது. இதனால் நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது. அதனால் தேவைப்படும் போது அப்பப்போ தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கும் போது கார்டிசோல் ஹார்மோன், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைந்து ஹாப்பி ஹார்மோன்கள் ஆகிய செரோட்டோனின், டோபமைன் போன்ற ஹார்மோன்கள்லாம் சுரக்கும். நன்றி.